அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை அன்பாக சுண்டி இழுக்க இந்த மாயாஜால வார்த்தைகளை வெறும் 10 நிமிடங்கள் சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை நேர்மறையாக ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். காதலர்கள் வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்த முடியாதுங்க. குறிப்பா ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயமாக அறிமுகம் இருந்திருக்கணும். அவங்களுடைய போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும், உங்களுடைய நம்பர் அவங்க கிட்ட இருக்கணும். இந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த மெத்தட் நமக்கு பலனை கொடுக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க ஸ்விட்ச் வேர்டு என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும்னு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் நீங்க எடுத்திருந்தாலும், அதாவது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும். எப்பவுமே நாம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலுமே உடனடியாக அது ஆழ்மனதில் பதிந்து அதற்கேற்ற பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சோ தினமும் நீங்க ஒரே நேரத்தை தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. எந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தைகளை உச்சரிங்க. எத்தனை நாட்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 21 நாட்கள் 21 டேஸ்க்கு இந்த டெக்னிக்கை தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. முழுமையான பலன்களை பெறலாம். நீங்க எதிர்பார்க்கிற பலன் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிட்டா கூட 21 டேஸ் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதற்கு மேல கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் முதல் 21 நாட்கள் இடைவெளி இல்லாமல் தினமும் இந்த வார்த்தைகளை 10 நிமிஷம் நம்ம உச்சரிக்கணும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள், ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தையின் தாத்பரியம் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து அதற்கேற்ற பலன்களை கொடுக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை சொல்லும் போது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் எளிமையான வார்த்தைகளாக தாங்க இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிக்ளேர் இமென்ஸ் டிவைன் ஸ்வீட் லவ் டுகெதர் பிட்வீன் XY. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும், ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரையும் சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கும்போது டிக்ளேர் இமென்ஸ் டிவைன் ஸ்வீட் லவ் டுகெதர் பிட்வீன் ராஜா ராணி
இப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 10 நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வுகளோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் போது முழு பலன்கள் உடனடியாக கிடைக்கும். எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க விரும்பும் நபர் ஆல்ரெடி நீங்க விரும்புவதை போலதான் உங்ககிட்ட பேசுறாங்க. சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான மனநிலையோட இந்த வாக்கியத்தை 21 நாட்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக 2 முக்கியமான தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது. இதனுடன் இன்னும் சில தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இதை வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பூஜை நாளை மறுநாள் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 பதிவுகளாக நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க. சோ மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 16 முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.